கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜெபம் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கும். ஜெபம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைக்கும். ஐயா, நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை, உபத்திரவங்களை ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு உன்னத அனுபவம் ஜெபம். பாருங்கள், ஜெபத்தோடு நாம் தெய்வத்தோடு, நம்முடைய ஆண்டவரோடு, சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு கனெக்ட் ஆகுகிறோம், இணைகிறோம். அவரோடு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை, ஏக்கங்களை, விருப்பங்களை, விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவரும் நம்மோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும். கர்த்தர் இதிலே இடைபடுவார், அவர் அப்படியே செய்வார். இந்த அற்புதமான ஜெபம் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொண்டு வரும். ஐயா, உங்கள் துக்கம், துயரங்களை எல்லாம் இது சந்தோஷமாய் மாற்றும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஜெபநிலையோடு இருந்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை செய்யுங்கள். இது ஒரு மகா பெரிய வெற்றியை, மாற்றத்தை, சிறப்பை, உயர்வை, உன்னத நிலையை உங்களை கொண்டு சேர்க்கும். ஐயா, சங்கீதம் 90:14-15 அந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாமும் பரலோக தேவனை நோக்கி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம். அப்பா, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி கொடுக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய கண்களெல்லாம் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் மதில்கள் எல்லாம் உம் கண்களுக்கு முன்னே இருக்கிறபடியினாலே நீர் எங்களை, அற்பமான எங்களை, ஐயா, யாரும் மதிக்காத எங்களை, யாரும் கண்டுகொள்ளாத எங்களை நீர் உம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீ, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துக்கத்தை கண்ட, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், ஐயா, நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட மனதோடும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், ஐயா, இந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், இவர்கள் பிள்ளைகளும், ஐயா, இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், வருஷங்களுக்கும் சரியாய் இவர்களை இன்று நீர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் நீதியுள்ள தெய்வமே, இந்த உலகத்தில் எவரும் எங்களுக்கு நீதி செய்யவில்லை. ஆனால் நீரே எங்கள் நியாயாதிபதி, எங்கள் நியாய பிரமாணிகர். நீர் அப்படியே கேட்கிற, இதிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்நாளெல்லாம், ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர்களும் வாழ்நாளெல்லாம் உம்முடைய நாமத்தின்படி மகிழ்ந்து கலிகூறும்படியாய் உமது நித்திய கிருபையினால் இவர்களை திருப்தியாக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர், கவலைகளை எல்லாம் எங்கள் பிள்ளைகள் வாழ்வில், ஐயா, வெற்றியில், வேலையில், தொழில்கள் மற்றும் திருமண காரியங்களில் ஏற்பட்டிருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி போடும்படியாய் கர்த்தாவே, எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் நீர் எழுந்தருளும். சங்கீதம் 130 சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்தபடியே கர்த்தாவே, ஐயா, மகா சிக்கல்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. எங்கள் தெய்வமே, எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறபடியினால் நன்றி. எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஐயா, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஐயா, அப்படியாய் சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் செய்ய போகிற உதவிக்காக, நீர் செய்ய போகிற சகாயத்திற்காக, நீர் கொடுக்க போகிற விடுதலை வெற்றி வாழ்வுக்காக இவர்கள் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய், ஐயா, அவர்களை காட்டிலும் அதிகமாய் இவர்கள் ஆத்துமா உமக்கே காத்திருக்கிறது சுவாமி. ஆம் ஆண்டவரே, எப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவு வரும்? என் தேவனே, எப்பொழுது என் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும்? ஐயா, எல்லாமே முடிந்து அழிந்து சாம்பலாய் சூனியமாய் போய்விட்ட எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும் என்றெல்லாம் அங்கலாய்க்கிற இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கே காத்திருக்கிறார்கள் சுவாமி, உமக்கே காத்திருக்கிறார்கள். நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல கனெக்ஷன்ஸ்கள் வரட்டும், நல்ல சந்தர்ப்பங்கள் வரட்டும், உதவி செய்கிற ஜனங்கள் கடந்து வருவார்களாக. இவர்கள் பிள்ளைகளை திருமணம் செய்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஐயா, அவர்கள் இனி பிறக்க போவதில்லை. அந்த ஆண்மகன் எங்கேயோ பிறந்திருக்கிறானே, அவன் விரைவாய் கடந்து வரும்படியாய், இவர்களுடைய பிள்ளைகளுக்காய் வரங்கள் விரைவாய் விரைவாய் கடந்து வரும்படியாய், திருமண காரியங்கள் விரைவாய் நடந்தேறும்படியாய் என் தேவனே உம்முடைய கரம் அசைக்கப்படட்டும் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராய் உம்முடைய கரம் அசைக்கப்படுவதாக. ஐயா, ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடி ஏற்றப்படுவதாக, இந்த பிள்ளைகளுக்காய் ஏற்றப்படுவதாக. அவர்கள் எங்கிருந்தாலும் புறப்பட்டு வருவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை தடுத்து வைத்திருக்கிற, தடை செய்து வைத்திருக்கிற எல்லா தடை செய்கிறவனையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தடைகளையும் தந்திரங்களையும் உடைத்து போடுகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. இவர்கள் தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். அது எந்த பில்லி சூனியத்தினாலோ எந்த மந்திரவாதத்தினால் இருந்தாலும் சரி, அவற்றில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரணமாய் மாறும்படியாய் கரத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை காணும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படுவதாக. சிறைப்பட்டிருக்கிற இவர்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் எங்கே எங்கே எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு வரும்படியாய் என் தேவன் ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் அசைப்பீராக. எகிப்தில் இருந்து நீர் கொண்டு வந்த ஜனத்தை உம்முடைய ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாலும் வழிநடத்தி கொண்டு வந்த உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. சிறையிருப்புகள் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். ஐயா, கடன்களிலே அகப்பட்டு பல்வேறு கண்ணிகளிலே அகப்பட்டு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் வாழ்வா சாவா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக கர்த்தர் பிரத்யேகமான வழிகளை வாசல்களை திறப்பீராக. இவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை பூட்டி வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கட்டும். இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இருப்பு தாழ்பாள்கள் நொறுக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யும்படியாய்
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, இவர்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. அடைபட்டு இருக்கிற, சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிறார்கள். உம்மையே, உம்முடைய வார்த்தையே நம்பி இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, எங்கள் ஆறுதலின் தெய்வமே, நீர் மாத்திரமே சகல ஆறுதலின் தெய்வம். உம்மை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள் ஐயா, விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய், மிக அதிகமாய் தாகத்தோடும் தவனத்தோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக சுவாமி. இரக்கம் இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இவர்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. சத்துருக்களாய் நிற்கிற எல்லா கடன் தொல்லை பாரங்கள் ஐயா, பொருளாதார பண பிரச்சனைகள், இன்னும் குடும்பத்தில் உலாவுகிற பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் விரோதமாய் கர்த்தர் எழும்புவீராக. இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நீதியின் தேவனே, ஐயா, இந்த ஜெப வேளையில் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் எந்தெந்த காரியங்களில் சிறுமைப்பட்டு போனார்களோ, எந்தெந்த காரியங்களில் வெட்கப்பட்டு போனார்களோ, தேவரீர் இவர்களை, என் சகோதர சகோதரிகளை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை மகிழ்ச்சியோடும், மகா மகிழ்ச்சியோடும், சந்தோஷத்தோடும் புறப்பட செய்வீராக. மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, மகிமைப்படுத்தும் ஐயா. உமக்காக காத்திருக்கிற ஐயா, தளர்ந்து போன முழங்கால்களோடு, தள்ளாடுகிற முழங்கால்களோடு, இருதயங்களோடு, தத்தளிக்கிற இருதயங்களோடு, தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஐயா, நின்று தவிக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய ஒரு புது பலன் இறங்கி வரட்டும் சுவாமி. புதிய செய்திகள் கடந்து வரட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும், நல்ல வாய்ப்புகள் உண்டாகட்டும். ஐயா, நீங்க சொன்னது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த அருமையான தேவ பிள்ளைகளோ, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோ புது பலன் அடைந்து ஐயா, புது பலன், புதிய கிருபைகளை பெற்று உயரே உயரே பறக்கிற அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் அருமையான இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் உயர உயர பறப்பதை பார்ப்போரெல்லாம், கேட்போரெல்லாம், கேள்விப்படுவோரெல்லாம் ஆச்சரியப்படும்படியாய், ஆச்சரியப்பட்டு உம்முடைய மகிமையை ஐயா, உம்முடைய மகிமையை புகழும்படியாய் இந்த பிள்ளைகள் தேவனுக்காக காத்திருந்தார்கள் ஐயா. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலும் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்காய் காத்திருந்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்தார்கள். பொறுமையோடு காத்திருந்த இவர்கள் இன்று உயர உயர பறக்கிறார்கள். இவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிறார்கள், மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறார்கள் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா சங்கிலிகளையும், சத்துருவின் சகல வல்லமைகளையும், பிசாசின் சகல தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம். ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை, சுகம் உண்டாகட்டும், பெரிய வெற்றி உண்டாகட்டும். ஐயா, உங்க கரத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் ஐயா, அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்து இவர்களையும் இவருடைய குடும்பத்தை, கையின் பிரயாசங்கள், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள், நன்றாக வேதம் வாசியுங்கள், வேத தியானங்களிலே பங்கெடுங்கள், தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள். ஒரு நாளிலே நீங்கள் புது பலன் அடைவீர்கள் ஐயா. புது பலன், புதிய கிருபை, புதிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், புதிய அபிஷேகங்களை பெற்று உயர 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 கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து பறப்பீர்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த அருமையான செய்தி வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.